இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குரான் பார்க் மிராக்கிள் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிராக்கிள் இந்த கேவுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பயான் நடக்குது, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டை எடுத்து கடல்ல அடிக்கும் போது பாதை பிரிஞ்சது பாத்தீங்களா, அந்த மாதிரியும் ரொம்ப அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பேரிச்சம்பழம் மரங்கள், அந்த காலத்துல பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நிறைய பேர் நபிங்க எல்லாம் வாழ்ந்த காலங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம குரான்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சு வளர்த்துட்டு வராங்க. ஸோ தட் எல்லாருக்குமே நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மாதுளை செடி, ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஃபிக்கு. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு நான் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. இங்கே ஏசி வச்சு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க. இப்போ வாங்க, உட்கார கொள்ள பசங்க விளையாட எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்டனும் இருக்கு, அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறது பார்க்கும் இருக்கு. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு என்னோட வீடியோவை நீங்க லைக் பண்ணிடுங்க, என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குரானிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ உள்ள போகலாம். வெளியில வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடம் நான் வரல, ஏன்னா பயங்கர டிராஃபிக் ஃபுல்லாக ஆயிடுச்சு, கார் பார்க் பண்ண முடியல. அதனால பேக் சைடாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த சைடு தான் எல்லாம் இந்த கார் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 150 ஏக்கரில் இந்த பார்க் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எங்கே எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெஸ்டினேஷன் நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே எவ்வளோ அழகான ஒரு கார்டன் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃப்ளவர், ரியலான ஃப்ளவர்ஸ் தான் இதெல்லாம், பிளான்ட்ஸு வச்சு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஈதுன்றதுனால 4 days சரியான டிராஃபிக், ஏன்னா எல்லாருக்கும் லீவுன்றதுனால எல்லாரும் போகிறாங்க. அதனால காரு விடுறதுக்கோ ரோட்டில் போகிறதுக்கோ நம்மளுக்கு பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கார்டன், அதுக்கு நடுவில் வந்து பேரிச்சம்பழம் மரங்கள், அதில் கொத்தான பேரிச்சம்பழம் மரம் காய்கள் தொங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு தான் நம்ம போகணும். ஸோ வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ஆன்லைனில் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே வந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. மெயினாக இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செடிகள் தான் வச்சுருக்காங்க. குரானில் மென்ஷன் பண்ண செடிகள் எல்லாமே இருக்குது, காய்கறி, ஃப்ரூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆலிவ் ட்ரீ இருக்குது, ஜெய்தூன். ஸோ இந்த ஆலிவ் செடி மரம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அது என்ன பெனிஃபிட்ஸ் அதுவும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊது. ஸோ நம்ம ஊது போடுறோம் இல்லையா, இந்த ஒரே ஒரு சின்ன செடியாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர். ஸோ சின்ன குட்டி இப்போ தான் செடிங்க வருது, குக்கும்பர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருவாங்க இந்தந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கான பெனிஃபிட்ஸ் அதுவும் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பம்ப்கின் வந்து தமிழில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ பம்ப்கினோட செடி இல்லை, ஆனால் அந்த காயங்கள் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நிறைய பேருக்கு பம்ப்கின் அந்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், தர்பூசணி பழம். ஸோ அதுவும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. மாதுளை எல்லாருக்கும் தெரியும், மாதுளையில் ஜன்னத்தோட ஒரு ட்ராப் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹதீஸே இருக்குது. ஸோ அந்த பழமோட மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு மசூர் தாலா, அது என்ன பருப்புன்னு தெரியல. ஸோ பருப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த செடிகள். அதே மாதிரி ஆலுவேரா தெரியும், அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து இது கலுஞ்சியா, பிளாக் சீட்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இது சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் எந்த நோயும் வராது, மரணம் தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸே இருக்குது. ஸோ அந்த பிளாக் சீட்ஸ் இதுதான் கலோஞ்சியா ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்லி.
இது வந்து கோதுமை. ஸோ கோதுமை அந்த காலத்தில் எல்லாமே கோதுமை ரொட்டி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு நம்ம நபிகள் எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு, வெள்ளை எள்ளு அந்த செடிகளும் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, அது மஸ்டர்டுக்கு தமிழில் கடுகு. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா செடி காஞ்சி போயிருக்கு, அதில் விதைகள் கூட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருக்கிறது எனக்கும் தெரியும். ஸோ சிலது எனக்கும் தெரியும், சிலது தெரியாமல் இருக்கிறது நானே இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். இஞ்சி அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இஞ்சி அதுவும் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா செடி. ஸோ டிஸ்பிளேல அழகாக கொடுத்துட்டு அதோட பெனிஃபிட்ஸும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து திராட்சை சொல்லவே தேவையில்லை, திராட்சை மஸ்ட் இருக்குது, பெரிய ஹதீஸே இருக்குது திராட்சை இது. ஸோ அந்த கிரேப்ஸ், அது 2 கிரேப்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்பிளேல. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து இருக்குது, பேக் சைடாக நான் இந்த திராட்சை கொடியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொத்து தான் இருக்குது. ஸோ அந்த கொத்து எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, வேறு யாருக்குமே கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வேறு எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன், இல்லை. ஸோ இது மட்டும்தான் இருந்தது இந்த திராட்சை. அது பிளாக்காக க்ரீனாக தெரியல, ஏன்னா எல்லா திராட்சையும் வரும்போது க்ரீன் கலராக தான் இருக்கும். ஸோ என்னோட நசீப்க்கு அதை நான் பார்த்துட்டேன். ஸோ அடுத்த செடி வெங்காயம். ஸோ வெங்காயம் இதுதான் செடிங்க. வெங்காயம் செடி எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக், இது இருக்குது, இந்த ஹதீஸ் எனக்கும் தெரியும், வெங்காயம் எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஃபிக்கு, ஸோ நிறைய இந்த செடிங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன செடிங்களாக இருந்தது, இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் பேசிக்கிறாங்க, அது நான் கேட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோளம். அடுத்து லெமன், இது லெமனா இது லைமான்னு தெரியல. ஸோ அதுவும் இருக்குது. அடுத்து வந்து ஆலிவ், இன்னொரு ட்ரீயும் இந்த சைடு எண்ட் ஆகிற நேரத்தில் அதுவும் ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்புறம் துளசி, பேசில், இந்த செடி இருக்குன்றது எனக்கு தெரியாது, நான் இங்கே வந்து தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதான் லெமன், ஆரஞ்சு அதுவும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செடிங்களில் பார்த்தீங்கன்னா காய்களும் வச்சுருக்கு. அடுத்து வந்து கார்லிக், பூண்டு. ஸோ பூண்டோட செடியும் பேக் சைடில் வச்சுருக்காங்க. பூண்டு இருக்கிறது கூட எனக்கு தெரியல, அது இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பூண்டு, வெங்காயம், அப்புறம் லீக், இது என்னன்னு எனக்கு தெரியல, பட் வெங்காயம் தாள் மாதிரி தான் இருக்குது. அடுத்து கீரை வகைகள், இந்த கீரைங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் குங்குமப்பூ இருந்தது, அந்த வீடியோ எப்படி நான் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணேன். இப்போ வந்து இந்த வே ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரிட்ஜ் மாதிரி ஏறி. ஸோ இது மேலே நம்ம போகலாம் வாங்க. ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகும், நல்லா தெரியும். ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் வரல, ஸோ அவங்க அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க, நம்ம போகலாம். ஸோ எல்லாருமே அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் பார்ப்பாங்க. ஸோ சில செடிங்கெல்லாம் மிஸ் ஆகும் இல்லையா, மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இங்கே நடுவில் அந்த ஃபவுண்டன் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த இடம் விசிட் பண்ணுங்கள். ஸோ குரானில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்கவும் செய்கிறோம். நம்ம குரானிக் அப்படின்னும்போது நம்மளது நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு நம்ம பிரிட்ஜ் மாதிரி ஏறணும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா படி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதே மாதிரி இறங்கிடலாம். ஸோ வந்தாச்சு, இந்த ஏரியாலாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஆகிட்டு நம்ம வெளியில் போயிடலாம் வாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கிளாஸோட வியூ பாருங்கள், ரொம்ப பெருசு. இதுல குட்டியாக தெரியுது. எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்காக. ஸோ அது முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் எல்லாம் காமிக்கும், எந்தெந்த இடம் திருப்பி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கேவுக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ அடுத்து நம்ம போகிறது வந்து ஒரு கேவுக்கு போகிறோம். ஸோ அந்த கேவ் அண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம நபிங்கள் பற்றி சின்ன சின்ன பயான்னு சொல்கிறாங்க.
ஸோ ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேரிச்சம்பழம் செடிங்க மரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இன்னும் காய்ச்சி அப்படியே கொத்து கொத்தாக பேரிச்சம்பழங்கள் எல்லாம் தொங்கிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே அந்த காலத்தில் இஸ்லாமிக் எப்படி இருந்ததோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ குரானில் இருக்கிற எல்லா திங்ஸும் அந்த செடிங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் பேரிச்சம்பழம் அப்போல்லாம் சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க என்ற ஒரு மென்ஷன். அப்புறம் இந்த ஒரு ஃபவுண்டன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்லேருந்து ஃபிரோன் கிட்டேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னும் போது அல்லாஹ் கிட்ட துவா செய்யும்போது ஒரு கட்டை எடுத்து அடித்தாங்க. கடல் ரெண்டாக பொழுந்து பாதை அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பாதையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா சஹாபாக்களுக்கும் கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த ஹதீஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. அப்படி தான் மக்களும் பேசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கடல், அந்த கட்டை வச்சு அடித்தா நடுவில் பாதை வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு பாதி ஃபவுண்டன், அந்த சைடு பாதி ஃபவுண்டன், நடுவில் பாதை இருக்குது. ஸோ நம்ம அந்த பாதையை தாண்டி தான் இப்போது அந்த கேவுக்கே போகணும். ஸோ பாருங்கள் தண்ணி எப்படி விழுது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. நானும் தொட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பயான் கேட்ட உடனே அந்த டைமில் நம்ம இல்லை, பட் அந்த ஒரு ஃபீலாக ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலை, பட் அந்த மாதிரி பண்ணி வச்சது ஒரு இடத்துல நம்ம இருக்கோன்ற மாதிரி ஒரு குட்டி சந்தோஷம். ஸோ தண்ணியை தொட்டு பார்த்துக்கிறேன். ஸோ அந்த ஃபவுண்டனை தாண்டி நம்ம வந்த உடனே இன்னொரு பாதை இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் பேரிச்சம்பழம் மரங்கள். அங்கே கேவ் தெரியுதுங்களா, ஒரு குஹை மாதிரி. அதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் தான், ரியல் கிடையாது. பட் அந்த காலத்தில் அந்த குஹைங்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போகும்போதே பேரிச்சம்பழங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கேவ் கிட்ட வந்துட்டோம். இந்த கேவுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா மெராக்கிள் கேவ் அப்படின்னா மெராக்கிள்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்ம வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஸோ இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் பெரிய கேவாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு எக்ஸிட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வேவாக போயிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு 70 to 80 பீப்புள்ஸ் வந்தால், அதாவது 70 to 80 மக்கள் வந்தால் ஒரு லம்பாக அப்படியே உள்ளே அந்த கேவுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அவ்வளோ மக்கள் சேர்றதுக்காட்டி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் ஆகுது. ஸோ நிறைய கூட்டம் வந்துட்ட உடனே இப்போ நம்மளோட பேட்ச் வந்துடுச்சு. ஸோ நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அந்த கேவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். டிக்கெட் அங்கே கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியது தான். 1 by 1 போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்காரதுக்கான ஸ்பேஸ் அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, பள்ளியில எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே தொழுகை கொள்ளை எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களது அது. ஸோ இப்படி ஒரு ஹாலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது, அங்கே உட்காரலாம். எல்லாராலையும் உட்கார முடியாது. ஸோ சில பேர் நிற்கிறவங்களும் நின்றுலாம். ஸோ இங்கே எல்லாருமே ஃபஸ்ட்டு இது தானே. ஸோ அதனால் எல்லாருமே இங்கே நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு அங்கே ஒரு டிவி மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா, அதில் ஒரு டிஸ்பிளே போடுறாங்க. அதாவது அங்கே கொஞ்சம் வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது. அது பயான், ஒரு குட்டி பயான் அந்த இடத்துல இந்த நபிங்க ஒரு 5-6 நபிங்கள் பற்றி இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருக்காங்க பாருங்கள். ஸோ அவர் மீன் வயிற்றுல இருந்த அந்த ஒரு பயான், குட்டி பயான் ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அது முடித்த உடனே அடுத்து ஸ்பாட் நம்ம கிளம்பி போனோம். அடுத்து ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இங்கே அந்த பிளெயினாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நாங்கள் உக்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா நபிங்கள் பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸ் அந்த குகைக்குள்ளே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதும், நம்மளும் சில விஷயங்கள் தெரியாததெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். எனக்கே குரானில் சில பிளான்ட்ஸ், அதாவது அந்த கார்லிக்
ஆனியன் எல்லாம் இருக்கிறதே தெரியாது. ஸோ இங்கே வந்து தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு ஹதீஸ் சொல்லியிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ரொம்ப வெங்காயம் பூண்டு சாப்பிட முடியாது, ஏன்னா நான் மலக்குங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸும் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு அது யூஸ் இல்லை தான் நினச்சேன். இப்போ பார்த்தா இப்படி இருக்குது. ஸோ அடுத்த நபி உசேர் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 100 வருஷம் வரைக்கும் அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கி எழுப்பி அவங்கள ஏஞ்சி உடனே கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இப்போ தான் தூங்கி ஏஞ்சி. நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கி ஏஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் கேட்கும் போது அவங்க வந்து சொன்னது, ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் 100 ஆண்டு தூங்கி ஏஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குட்டி ஒரு பயான் வந்தது. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஸோ அவங்களது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி லாஸ்ட்டாக இந்த ஒரு பயான். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ செக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெராக்கிள்ஸ் அப்படின்னும் போது இதுதான் அவங்கள பற்றி ஒரு 3 நிமிஷம் to 4 நிமிஷம் ஒரு பயான் இங்கே நடக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள எல்லாமே திருப்பி ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ குழந்தைங்க எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நம்ம எல்லாம் பயானும் சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த குரானிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது துபாயில். நீங்கள் அது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த வீடியோ முடிய போது இந்த குரானும் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதோட நம்ம வந்து இப்போது எக்ஸிட் ஆன வழி இதுதான். ஸோ எல்லாருமே வெளியில் போயிடலாம். இன்கேஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே துபாயில் என்னென்ன இருக்கோ நம்மளோட சேனலை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு இது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க் கூட இருக்குது இங்கே, ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ இந்த குஹாவும் பார்த்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி கிளாஸ் ஹவுஸில் குரானில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அங்கே வச்சு தெரிஞ்சுக்கிறதும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் இங்கே துபாயில் இருக்கிறவங்க பக்கத்தில் இங்கே இருந்தாங்கன்னா இங்கே வந்து நல்லா அதாவது நம்ம ரிலாக்ஸ் பண்ண, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாட, ஃபவுண்டன் பார்த்துக்க ரொம்ப அழகான பிளேஸுன்னு நான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் துபாய் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. டிக்கெட் எல்லாம் ரொம்ப ஹை எல்லாம் கிடையாது, கொஞ்சம் லோவான ப்ரைஸ் தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். நானும் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட குழந்தைங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.